நேற்று நடைபெற்ற இந்தியா வெர்சஸ் ஜிம்பாப்வே அணிகளுக்கு எதிரான முதல் T20 போட்டி என்பது இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது. அதற்கு காரணம், கடந்த சில T20 தொடர்களில் இந்திய அணி தொடர்ச்சியாக சொதப்பி வந்தது. இந்த நிலையில்தான் இந்த ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியிலேயே இந்திய அணி அசுரத்தனமான வெற்றியை படைத்திருக்கிறது. இந்த இரு அணிகளுக்கு எதிராக 3 T20 போட்டிகள் கொண்ட தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த தொடரின் முதல் போட்டி நேற்றைய தினம் தொடங்கியது. அதுவும் இந்த தொடர் முழுவதும் ஜிம்பாப்வே நாட்டில் வைத்துதான் நடைபெறுகிறது. ஆகவே சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜ் என்பது ஜிம்பாப்வே அணிக்கு இருக்கும். ஆனாலும் கூட இந்திய அணியை காட்டிலும் ஜிம்பாப்வே அணி பலம் குறைந்த அணி என்பதால் இந்த போட்டியில் இந்திய அணியின் கைகள்தான் ஓங்கியிருந்தது. அந்த சூழலில்தான் நேற்று தொடங்கிய இந்த முதல் T20 போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஜிம்பாப்வே அணி 20 ஓவர்கள் முடிவில் 125 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது. அந்தளவுக்கு இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது இந்த போட்டியில் சிறப்பாக இருந்தது. கிட்டத்தட்ட அனைத்து பவுலர்களுமே சிறப்பாக பந்து வீசி ஜிம்பாப்வே அணியின் பேட்டிங் வரிசையை மொத்தமாக சரித்துவிட்டனர். பின்னர் 126 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மா 8 பந்துகளை எதிர்கொண்டு வெறும் 1 ரன்கள் மட்டுமே எடுத்து விக்கெட்டை பறிகொடுத்தார். இந்த ஒரு சம்பவம் இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக மாறியது. ஆனால் அதே சமயம் மற்றொரு ஓப்பனரான நம்முடைய சூரியவன்சி வெறும் 19 பந்தில் 4 பவுண்டரிகள் 4 சிக்சர்கள் என அடித்து 50 ரன்களை குவித்து விட்டார். அதாவது சூரியவன்சியின் அதிரடி என்பது இந்திய ரசிகர்களுக்கு இந்த போட்டியில் செம்ம ட்ரீட்டாக அமைந்தது. அதுவும் சர்வதேச இந்திய சீனியர் அணியில் களமிறங்கி முதல் முறையாக அரை சதத்தை தொட்டிருக்கிறார் சூரியவன்சி. இதற்கு பிறகு இவரது ஆட்டம் என்பது ஒவ்வொரு போட்டிகளிலும் அனல் தெறிக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதற்கு முன்பு இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில்தான் இவருக்கு 2 போட்டிகளில் வாய்ப்பு கிடைத்திருந்தது. அத்தகைய போட்டிகளில் எதிர்பார்த்த அளவுக்கு சூரியவன்சியால் ஜொலிக்க முடியவில்லை. இதனால் தேவையான ஃபார்ம் என்பது சூரியவன்சியிடம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த போட்டியில் அதிவேகமாக அரை சதம் எடுத்து ஃபார்முக்கு திரும்பியிருக்கிறார் சூரியவன்சி. ஆகவே இந்த போட்டியோடு சேர்த்து அடுத்து வரும் 2 போட்டிகளிலும் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக சூரியவன்சி கண்டிப்பாக இதைவிட சரித்திர உலக சாதனைகளை படைப்பார் என்றும் எதிர்பார்க்கலாம். மேலும் இப்படியாக இவர் களமிறங்கி ஒரு சில போட்டிகளில் சிறப்பாக விளையாடிவிட்டார் என்றால் கண்டிப்பாக அந்த ஃபார்மை அடுத்தடுத்த போட்டிகளிலும் சிறப்பாக செயல்படுத்துவார். ஆகையால் ஓப்பனிங் ஸ்லாட் என்பது சூரியவன்சிக்கு இனிமேல் நிரந்தரமாக இந்திய T20 போட்டியில் ஒதுக்கியாக வேண்டிய கட்டாயமும் இந்திய அணிக்கு உருவாகிவிடும். அந்தளவுக்கு இந்த ஒரே போட்டியில் மிரட்டலான அதிரடியை வெளிப்படுத்தினார். மேலும் இதற்கு முன்பு இதைவிட பலம் குறைந்த அணியான அயர்லாந்து அணிக்கு எதிராக இதே இந்திய அணி 2 போட்டிகளிலும் தோல்வியடைந்திருந்தது. அதற்கு மிக முக்கிய காரணம் இந்திய அணியில் ஓப்பனிங் என்பது சரியாக அமையவில்லை. அத்தகைய போட்டிகளில் சூரியவன்சிக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. ஆகவே அப்படிப்பட்ட சூழலில்தான் இப்போது அயர்லாந்து அணியை விட பலம் வாய்ந்த அணிதான் ஜிம்பாப்வே அணி. நல்ல வேளையாக இந்த போட்டியிலாவது சூரியவன்சிக்கு இடம் கிடைத்தது. ஆகவே ஓப்பனிங்கில் சூரியவன்சி எடுத்து கொடுத்த இந்த ஒரு அதிரடி என்பது இந்த போட்டியில் இந்திய அணி எளிதாக வெற்றி பெறுவதற்கு உதவியது. ஏனென்றால் சூரியவன்சி 50 ரன்கள் எடுத்து விக்கெட்டை இழந்தபோது அடுத்து வந்த இசான் கிசானும் ஸ்ரேயஸ் ஐயரும் சேர்ந்து ஓரளவுக்கு நிதானமாக விளையாடி இந்த போட்டியில் இந்திய அணிக்கு சிறப்பான வெற்றியை பெற்றுக் கொடுத்தனர். அதாவது இந்தளவுக்கு இந்திய அணி எளிமையாக இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய காரணம் சூரியவன்சியின் அந்த ஓப்பனிங் அதிரடிதாங்க. அதனால்தான் இந்த போட்டியில் வெறும் 13 ஓவர்களிலேயே இந்திய அணி வெற்றி பெற்றது. இந்த ஒரு வெற்றி என்பது உண்மையிலேயே இந்திய அணிக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை மீட்டு கொடுத்திருக்கும். ஏனென்றால் கடந்த 2 தொடர்களாக, அதாவது அயர்லாந்துக்கு எதிரான தொடரிலும் சரி, இங்கிலாந்துக்கு எதிரான தொடரிலும் சரி, T20 தொடரை மொத்தமாக இழந்து அவுட் ஆஃப் ஃபார்முக்கு சென்றிருந்தது இந்திய அணி. நல்ல வேளையாக இந்த ஜிம்பாப்வே தொடரிலாவது முதல் போட்டியிலேயே வெற்றி பெற்று இந்திய அணி பேக் டு ஃபார்முக்கு திரும்பியிருக்கிறது. மேலும் இந்திய அணி இந்த போட்டியில் இப்படி ஒரு வெற்றியை பெற்றிருக்கும் அதே சமயத்தில் சற்று முன் இந்த இரு அணிகளுக்கு எதிராக 2வது T20 போட்டியை முன்னிட்டு நடைபெற்ற வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் இந்திய அணி இன்னொரு சரித்திர உலக சாதனை சம்பவத்தை செய்திருக்கிறது.
ஆமாங்க, இந்த போட்டியில் ஒரு தருணத்தில் நம்முடைய சூரியவன்சி பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது இவர் எதிர்கொண்ட பந்தை வேகமாக அடித்துவிட்டு ரன் எடுக்க ஓடினார். அந்த சமயத்தில் ஜிம்பாப்வே அணி ஃபீல்டர் ஒருவர் பந்தை பிடித்து வேகமாக த்ரோ எறிய அந்த பந்து நேராக நடுவரை நோக்கி வந்தது. அந்த சமயத்தில் நடுவர் பாதுகாப்புக்காக கையில் சீல்டு ஒன்றை வைத்திருப்பார். அந்த சீல்டில் பந்து பட்டு அப்படியே அந்த பந்து எட்ஜெடுத்து உயரமாக பறந்து சிக்ஸருக்கே சென்று விழுந்துவிட்டது. இந்த ஒரு காட்சி அனைவரையும் அதிர்ச்சியும் அடைய வைத்தது. அதாவது ஓவர் த்ரோவில் 1 ரன் சென்று பார்த்திருப்போம், 2 ரன் சென்று பார்த்திருப்போம், ஏன் 3-4 ரன்கள் கூட சென்று பார்த்திருப்போம். ஆனால் முதல் முறையாக ஓவர் த்ரோவில் சிக்ஸர் சென்றது இதுதான் முதல் முறை. இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. இப்படி ஒரு சம்பவமும் கூட சூரியவன்சியால் தான் நடைபெற்றிருக்கிறது. ஏனென்றால் என்னதான் இந்த ஓவர் த்ரோவை எறிந்தது ஜிம்பாப்வே ஃபீல்டர் என்றாலும் கூட அந்த பந்தை எதிர்கொண்டது சூரியவன்சி தான். சூரியவன்சி அடித்துவிட்டு ரன் எடுக்க ஓடியதால் தான் அப்படி ஒரு சம்பவத்தை ஜிம்பாப்வே ஃபீல்டர் செய்திருந்தார். ஆகவே கிரிக்கெட் வரலாற்றில் இப்படியெல்லாம் நடக்குமா என்பதைப் போல ஒரு அதிசயத்தை இந்த போட்டியில் சற்று முன்பு ஜிம்பாப்வே அணி நிகழ்த்தி காட்டியுள்ளது. மேலும் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் கிரிக்கெட் விதிமுறைகளின்படி ஓவர் த்ரோவில் என்னதான் ஓவர் த்ரோ எறியும் போது பந்து நடுவர் மீதோ அல்லது விக்கெட் கீப்பர் மீதோ பட்டு அங்கிருந்து நேரடியாக சிக்ஸருக்கு சென்று பந்து விழுந்தாலும் கூட அதற்கு தனியாக 6 ரன்கள் கொடுக்கப்படாது. இது போன்ற சூழலில் பந்து உருண்டு சென்று பவுண்டரி லைனை கடந்தாலும் பறந்து சென்று பவுண்டரி லைனை கடந்தாலும் 4 ரன்கள் மட்டும்தான் கிரிக்கெட் விதிமுறைகளின்படி கொடுக்கப்படும். ஆனால் இந்த போட்டியில்தான் 6 ரன்கள் கொடுக்கப்பட்டது. அதற்கு மிக முக்கிய காரணம் அந்த பந்து பவுண்டரி போவதற்கு முன்பாகவே 2 ரன்களை இந்திய அணி ஓடிவிட்டது. 2வது ரன்னை ஓடும்போதுதான் சம்பந்தப்பட்ட ஜிம்பாப்வே பவுலர் அந்த பந்தை த்ரோ எறிந்தார். ஆகவே இந்திய அணி ரன் எடுத்து ஓடிய அந்த 2 ரன்களையும் சேர்த்து இந்த ஒரே பந்தில் மொத்தமாக 6 ரன்கள் என இந்திய அணிக்கு கிடைத்துவிட்டது. இது போன்ற ஒரு சம்பவம் இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றிலும் இதுவரை நடந்ததே கிடையாது. இதுதான் முதல் முறை. ஆக இப்படி ஒரு சம்பவமும் கிரிக்கெட் வரலாற்றில் நடந்திருக்கிறது என்பதற்கு இந்த போட்டியே முதல் போட்டி என்று கூட சொல்லலாங்க. இதற்கு பிறகும் கூட இது போன்ற ஒரு சம்பவம் நடப்பது என்பது சாத்தியமே கிடையாது. ஆகவே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது மனித வரலாற்றிலேயே இதுதான் முதலும் கடைசியுமான சம்பவம் என்று கூட சொல்லலாம். சரி, நீங்கள் சொல்லுங்க, நேற்று நடைபெற்ற முதல் T20 போட்டியில் நம்ம சூரியவன்சியின் அந்த ஒரு வெறித்தனமான அதிரடி ஆட்டத்தை பற்றியும் இந்திய அணிக்கு கிடைத்த இந்த அபாரமான வெற்றியை பற்றியும் இதேபோல அடுத்தடுத்த 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்று இந்த ஜிம்பாப்வே தொடரை மொத்தமாக வாஷ் அவுட் செய்து இந்திய அணி கைப்பற்றுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.